தஞ்சையில் நோ பார்க்கிங் பகுதிகளில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இது தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்தவருடன் நமது செய்தியாளர் ஆனந்த் நடத்திய கலந்துரையாடலை கள ஆய்வு பகுதியில் தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாநகராட்சியில் மொத்தம் 51 வார்டுகள் இருக்கிறது. இந்த 51 வார்டுகளிலும் கடந்த 5 ஆண்டுகளில் நகர பகுதிகளில் குடியேற மக்களின் தொகை அதிகரித்து வருகிறது. முக்கியமாக தஞ்சாவூரின் ஹாட்ஸ்பாட் என்று சொல்லக்கூடிய அந்த தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய 4 ராஜவீதிகள், முக்கியமாக அந்த பழைய பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் வணிக வளாகங்கள், ஜவுளி கடைகள் என ஏராளமான கடைகள் இருக்கிறது. இந்த பகுதிகளில் தான் நாள்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகரித்து வருகிறது. முக்கியமாக இந்த பகுதிகளில் நோ பார்க்கிங் இருக்கும் நிலையில் பெரும்பாலான வாகன ஓட்டிகள் அந்த நோ பார்க்கிங்கை கடைபிடிக்காமல் நோ பார்க்கிங்கிலே வண்டி நிறுத்துகின்றனர். இதனால் தினம்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் பாதசாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் வாசுதேவன் இருக்கிறார். சார், இப்போதும் நம்ம தஞ்சாவூர் மாநகராட்சியில இந்த நோ பார்க்கிங்ல நிறுத்தக்கூடிய பிரச்சனை அதிகமா இருக்குது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்தெந்த பகுதிகளில் நோ பார்க்கிங் இஷ்யூ அதிகமா இருக்கு நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு வாகனங்கள் நிறைய பெருத்து போயிடுச்சு. சைக்கிளே கிடையாது, எல்லாமே பாத்தீங்கன்னா 4 வீலர் 2 வீலர் இதுதான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா மக்கள் தொகையும் அதிகமாக வாகனங்களும் பெருத்து கொண்டே இருக்கு. ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு செல்லு 4-5 இருக்கிற மாதிரி வாகனங்கள் 4-5 இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே வாகனங்கள் வர்றாங்க. மெயின் ரோடு இப்ப 4 வீதி இருக்குது. அதுல பழைய பஸ் ஸ்டாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாகனங்கள் வைக்கக்கூடிய இடம்னு இந்த மாநகராட்சி கொஞ்சம் ஒதுக்கி அங்க வச்சுட்டு தான் நடந்து வரணும் அப்படிங்கிறத மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். 2வது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாகனங்கள் ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் எப்படி நம்ம வாகனங்கள் ஓட்டணும் அப்படிங்கிற பயிற்சியே அவங்களுக்கு இல்லை. இதெல்லாம் ஸ்கூல்ல இருந்தே கொண்டு வரணும். ஸ்கூல்ல 4வது 5வது படிக்கும் போது காவலர்கள் ஏன்னா அவங்களுடைய பணி என்ன, போஸ்ட்மேன் அவங்களுடைய பணி என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரோட்ல நம்ம எப்படி நடைமுறைப்படுத்தணும், இந்த போக்குவரத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கணுங்கிறத குழந்தையிலேருந்து இன்னைக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதை இந்த வாகன போக்குவரத்து துறை இருக்கு பார்த்தீங்களா, அவங்க ஒரு விழிப்புணர்வை அங்கங்க ஏற்படுத்தி முதல்ல வண்டி ஓட்டிட்டு போறவங்க இடது பக்கமா போகணும், ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா வலதுபுறமா ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. யாருக்குமே இடது பக்கம் போகணுங்கிறதே தெரியல. இதனால நிறைய ஆக்சிடென்ட் உருவாகுது. அதோட மட்டும் இல்லாம வண்டிய எங்க ஓரமா வைக்கணும், ஒரு வெள்ளை கூட நியமிச்சிருக்காங்க எல்லா ரோட்லயும், அதுக்குள்ளாரதான் வண்டியை வைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம தெற்கு வீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா பேங்க் நிறைய இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜவுளி கடைகளும் கிரௌடான நிறைய கடைகள் இருக்கு. அது உள்ளார சின்ன சின்ன சந்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது. அவங்க எல்லாம் வண்டியை பாத்தீங்கன்னா வெளியில வச்சுட்டு போறாங்க. போக்குவரத்து இடையூறு மிக மிக மோசமா இருக்கு. இதை அந்த போக்குவரத்து காவல்துறையினரும் மற்றபடி சட்டம் ஒழுங்கு காவல்துறையினரும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். வண்டியை நீங்க இங்கதான் வைக்கணும், இப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டோம்னா நமக்கு அதை கடைபிடிச்சாங்கன்னாலே இந்த போக்குவரத்தை இடையூறுகளை நம்ம குறைக்கலாம். அதாவது அந்த தஞ்சை நகரின் சுற்றி இருக்க பகுதிகள், அந்த பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள், அந்த கடை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருப்பதால், அதாவது தஞ்சாவூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து போக்குவரத்து போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நோ பார்க்கிங்கில் வாகன ஓட்டிகள் வாகனத்தை நிறுத்துபவர்கள் மீது உடனடியாக அபராதம் விதித்து போக்குவரத்தை சரி செய்ய முழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. தஞ்சையில் இருந்து தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஆனந்த்.